இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசினதான முதல் வார்த்தை. ஒரு ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். அன்பின் பிதாவே, அப்பா, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நல்ல நாளில் அப்பா உம்முடைய சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வண்ணமாக அப்பா அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் அப்பா பேச போகிற ஒவ்வொருவரையும் மறைத்து என் தேவன் தாமே நீர் வெளிப்படுவீராக. எல்லாவற்றும் உடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பேசினதான முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த வேத பகுதியை கூட வாசிக்க கேட்போம். பரிசுத்தர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இந்த வேத வார்த்தை தான், இந்த பகுதி தான் இயேசு கிறிஸ்து பேசினதான முதல் வார்த்தை இல்லையா? இப்போது இயேசு கிறிஸ்து வந்துட்டு இதை பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறார் இல்லையா? அதற்கு முன்னதாக இந்த வேத பகுதியை ஒரு 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிதாவே, நெக்ஸ்ட் வந்துட்டு இவர்கள், அடுத்ததாக மன்னிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 4 பார்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிதாவே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த முதல் வார்த்தையை பிதாவே என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறார் இல்லையா? நம்மளுடைய எவ்ரிடே லைஃப்பில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? அப்பா பிதாவே, அன்பின் பிதாவே, பரலோக பிதாவே. மேலும் பைபிளில் போட்டிருக்கு, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி. அப்போ ஒரு ஜெபத்தை நம்ம தொடங்கும் பொழுது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம்? பிதாவே என்று சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இந்த முதல் வார்த்தையை, சிலுவையிலே அவர் பேசினதான அந்த முதல் வார்த்தையை பிதாவே என்று சொல்லி கூப்பிட்டு அதை ஒரு ஜெபமாக தொடங்கியிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பேசினதான முதல் வார்த்தை என்பது ஒரு ஜெபம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, ஜெபத்தோட முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக, எந்த ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அதை ஜெபத்தோடு கூட தொடங்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ட், இவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யாருக்காக பிதாவினிடத்தில் ஜெபம் செஞ்சார்? யாரை மன்னிக்கும்படியாக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செஞ்சார்? யாருக்காக அவர் பரிஞ்சு பேசினார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போது இவர்கள் சொல்லி பார்க்கும்போது அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒன்றுக்கு தனித்தனியாக பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம ரீட் பண்ணனா 10 மினிட்ஸில் முடிக்க முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. முதலாவது, சிலுவையிலே தன்னை அறைந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவங்க. அடுத்ததாக, சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ, தன்னை மறுதலித்த 3 தரம் மறுதலித்த பேதுரு, மேலும் தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ், இப்படியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்காக இந்த இடத்துல ஜெபித்திருக்கிறார், சரிங்களா? அது மாத்திரம் இல்லை, தன்னை பரியாசம் பண்ணினவர்கள், தன்னை கேலி கிண்டல் செஞ்சவங்க, மேலும் தன் அருகில் இருந்த அந்த கள்ளன், நிகழ்ந்து பேசினதான அந்த கள்ளன், மேலும் தன் தலையில் கொட்டினவங்க, கன்னத்தில் அரைஞ்சவங்க, தன்னை வாரினால் அடித்தவங்க, மேலும் தன் தலையில் வந்துட்டு முள்கிரீடம் வச்சவங்க, கை காலில் ஆணி அடித்தவங்க, இப்படியாக யாரெல்லாம் தனக்கு எதிராக எழும்பினார்களோ, அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல வேத பாரகர், பரிசேயர், பிரதான ஆசாரியர், இப்படியாக யாரெல்லாம் தனக்கு எதிராக குற்றங்களை சுமத்தினார்களோ அப்படிப்பட்டதான அந்த பாவிகளுக்காக தான் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி அவர்களை மன்னிக்கும்படியாக வேண்டுதல் செஞ்சிருக்கிறார் இல்லையா? அப்போ இவர்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது யாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிங்க. இதில் அந்த கடைசி பகுதி, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அதாவது தனக்கு துன்பம் கொடுத்தவங்க, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு இவங்கெல்லாம் யார்? நம்ம இவர்கள்னு சொல்லிய டாபிக் கீழே பார்த்தோம்ல, இவங்கெல்லாம் யார்? இயேசு கிறிஸ்துக்கு துன்பத்தை கொடுத்தவங்க இல்லையா? அவர் மீது குற்றம் சுமத்தினாங்க. அப்போ அவங்கெல்லாம் யார்?
துன்பப்படுத்துகிறவங்க அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி தான் ஊழியம் செஞ்ச நாட்களில் அவர் வந்துட்டு ப்ரீச் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ அதன்படி அவருமே வந்துட்டு இங்கே வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு எப்படி பிறரை மன்னிச்சாரோ, அவரை துன்பப்படுத்துறவர்களை நிந்தித்தவர்களை மன்னிச்சாரோ, அதே போல் நம்மளும் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இந்த வார்த்தை நிமித்தமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் பார்ட், தேர்டு பார்ட் வந்து மன்னிப்பு. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அது கடைசி பகுதி. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த இடத்துல, அவங்க செய்கிறது என்னன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலப்பா, அதனால் அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக பரிஞ்சு பேசுகிறாரு இல்லையா? உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு இப்போ சிலுவையை சுமக்க வச்சு கபாலஸ்தலம் சொல்லக்கூடிய அந்த கொல்கத்தா மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா? போகிற வழியெல்லாம் அவரை அடிக்கிறாங்க, காயங்கள் படுத்துகிறாங்க, எவ்வளோ வேதனைப்படுத்தி அவரை திட்டி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக? கொலை செய்யறதுக்காக இல்லையா? எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க? கொலை செய்யறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒருத்தரை கொலை செய்யணும்னு சொல்லி ப்ரீ பிளான்டாக அவர் மேலே வீண் பழி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து அவங்க தெரியாமல் செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சு தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். அது இன்னொரு வாட்டி கூட வாசிக்கலாம். அந்த கடைசி பகுதியை மாத்திரம் நானே வாசிக்கிறேன். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்க செய்கிறது என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியலப்பா, அதனால் அவங்களுக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா அந்த இடத்துல இருக்குதுன்னா, அவர்களுக்காக மனம் இறங்குகிறதாய், அவங்க மேலே இரக்கத்தோடு அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். சரிங்களா? இப்போது இந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இப்போ மனுஷர்களாக இருக்கிற நமக்குமே பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது இல்லையா? உறவு முறைகளுக்குள்ளேயோ வேலை செய்கிற இடத்துலையோ நண்பர்கள் மத்தியிலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு இருக்க தான் செய்யுது. அப்போ நம்மளுடைய இருதயம் அந்த இடத்துல எப்படி இருக்கணுமா? அவங்களுக்காக இறங்குகிறதா இருக்கணும், அவங்களை மன்னிக்கத்தக்கதாக அவங்களுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவங்க கொஞ்சம் பாவம் செய்கிறாங்களோ, நிறைய பாவம் செய்கிறாங்களோ, தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, அது வந்து மேட்டரே கிடையாது. நம்மளுக்கு வந்து அது செகண்டரி தான். ஏன்னா பிதாவானவர் என்ன பண்ண போகிறாரு? அவங்களுடைய நீதிக்கு தக்கதாக அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தான் போகிறாரு இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? அவர்களை மன்னிக்கக்கூடியதாய், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையிலேருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். சரிங்களா? இது மாத்திரம் இல்லை, இந்த மூணாவது பகுதி, அதாவது இந்த லாஸ்ட் பார்ட்டை இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமக்க வச்சு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து இறந்து போயிடுவார். அது வரைக்கும் தான், அந்த நிகழ்வு வரைக்கும் தான் அந்த பாவிகளுக்கு தெரியும் இல்லையா? என்ன நினைப்பாங்க? இவர் சிலுவையில் அரைஞ்ச பின்னாடி அவர் இறந்து போக போகிறாரு, இவரை கொலை செஞ்சுட்டா இவர் இறந்துடுவார், அது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னாடி நடக்க போகிறதான நிகழ்வுகள், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்ட பின்பு நடக்க போகிறதான நிகழ்வுகள், இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து மீண்டுமாய் உயிரோடு வர போகிறாரு, மீண்டுமாய் நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாக அசைவாட போகிறாரு அப்படின்றதான அந்த காரியத்தை அவர்கள் அறியாமைனாலே, எந்த காரியம்? 3 நாள் கழித்து உயிரோடு எழ போகிறாரு அப்படின்றதான அந்த காரியத்தை அவர்கள் அறியாமைனாலே இப்படி இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர்கள் அறியாமைனாலே செஞ்சுட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி. சரிங்களா? இப்போ 3 பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து பேசினதான இந்த முதல் வார்த்தை என்பது மன்னிப்பு பற்றியது என்று எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மன்னிப்பினுடைய நிச்சயத்தை குறித்து தான் இந்த முதல் வார்த்தை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஊழியம் செஞ்ச நாட்களில் அநேக காரியங்களை குறித்து அவர் போதிச்சிருக்கிறாரு. அன்பை குறித்து, சமாதானத்தை குறித்து, ஐக்கியத்தை குறித்து, மேலும் நற்குணம், தாழ்மை, இப்படியாக அநேக காரியங்களை குறித்து அவர் போதிச்சு இருந்தாலும் கூட, அநேக காரியங்களை குறித்து அவர் ப்ரீச் பண்ணியிருந்தாலும் கூட, தன் சாக போகின்றதான அந்த தருவாயிலே, அந்த சிலுவையிலே அவர் பேசின அந்த 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையாக ஏன் மன்னிப்பை குறித்து சொல்ல வேணும்? ஏன் முதலாவது வார்த்தையாக மன்னிப்பு குறித்து பேசணும்? ஏன் மன்னிப்புக்கு வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு? ஏன் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் அதெல்லாம் சொல்லாதபடிக்கு அந்த ஃபஸ்ட்டு பிளேஸில் கொண்டு போய் மன்னிப்பை வைக்கிறாரு. ஏன்? மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல். இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வருது, சரிங்களா? ஒரு மனக்கசப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதலாவது அவர்களுக்குள்ளாக மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது, முதலாவது மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் இந்த அன்பு தானாக வரும், அவர்களுக்குள்ளாக சமாதானம் தானாக வரும், அவர்களுக்கு இடையே இருந்த அந்த பிரிவினை விலகி ஒரு ஐக்கியம்,
ஒரு உறவு அவர்களுக்குள்ளாக வரும். அப்போ இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த அன்பு, சமாதானம், இதெல்லாம் மன்னிப்பு. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மன்னிப்பை கொண்டு போய் ஃபஸ்ட்டு பிளேஸில் வச்சு அதை பற்றி சொல்கிறார். இது சரிங்களா? இப்போ உலகத்தில் நம்ம வாழ்கிற நாட்களில் சந்தோஷமாக வாழணும், சமாதானத்தோடு வாழணும், நிம்மதியாக வாழணும்னா என்ன பண்ணணும்? பிறரை மன்னிக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு வேத பகுதி கூட வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 14வது வசனம் 15 கூட வாசிங்க. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், அவங்க அதாவது நம்ம பாவத்தை வந்து பிறருக்கு மன்னிச்சுனாக்கா பிதா நம்மளை மன்னிப்பார். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், இன்கேஸ் நம்ம மன்னிக்கலைன்னா பிதா நம்மளை மன்னிக்க மாட்டார். இது கிளியர் தானே? நம்ம மன்னிச்சா பிதா நம்மளை மன்னிப்பார், இன்கேஸ் நம்ம மன்னிக்கலைன்னா பிதா நம்மளை மன்னிக்க மாட்டார். சரி, இந்த வேத பகுதியிலேருந்து ஒரு கொஸ்டின். பிதா எதுக்காக நம்மளை மன்னிக்கணும்? நம்மளுடைய ஆசையும் அதுவாக தான் இருக்குது இல்லையா? பிதா எதுக்காக நம்மளை மன்னிக்கணும்? இப்போ கிறிஸ்துவத்துக்குள்ளே வாழற நாம் பிறக்கிறோம், வளர்கிறோம், இறக்க போகிறோம். அடுத்ததான் நம்மளுடைய கோல், நம்மளுடைய இன்டென்ஷன் எதை நோக்கி இருக்குது? நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்குது? நித்திய ஜீவனை பெறது தான் இல்லையா? நித்திய ஜீவன்ன்றது எங்கே கிடைக்கும்? கண்டிப்பாக பூமியில் கிடையாது. நம்ம வாழற நாட்கள் புல்லுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும். அப்போ நித்திய ஜீவன்ன்றது எங்கே கிடைக்கும்? பரலோகத்தில் கிடைக்கும். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணுன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாலே நம்ம மன்னிக்கப்படணும். சரிங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவால் நம்ம மன்னிக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதற்கான ஆன்சரை இந்த வசனத்தில் இருக்குது. நாம் அடுத்தவங்களை மன்னிக்கணும். அப்போ நாம் மன்னிச்சா பிதா நம்மளை மன்னிப்பார். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம பரலோகம் போகணுன்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்கிற பாவங்களுக்கு உடனே தண்டனை, இன்ஸ்டண்ட்டாக தண்டனை கொடுத்துட்டாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் உடனே சிலுவையில் எறிஞ்சு கொலை செஞ்சாங்க இல்லையா? ஆனால் இப்போ நாம் வாழ்கிற நாட்களில் அப்படி வந்து பண்ணுறது கிடையாது. ஏன்? இப்போ நம்மளுக்கு உடனே தண்டனை கொடுக்கறது கிடையாது இல்லையா? ஏன்? ஒரு வசனத்தை கூட வாசிப்போம் இந்த இடத்துல. 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தோடைய அந்த கடைசி பகுதி. நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? நாம் செஞ்ச பாவங்கள், செய்கிறதான எல்லா பாவத்திற்கும் என்ன பண்ணிட்டாரு? மன்னிப்பு கேட்டுட்டார். நம்மளுக்காக பரிஞ்சு பேசி மன்னிப்பு கேட்டுட்டார். அப்போ இதுலேருந்து நாம் என்ன பார்க்குறோம்? கிறிஸ்து நம்மளை மன்னிச்சிட்டாரு. அதனால தான் அவர் பிதா கிட்ட மன்னிப்பு கேட்டார் இல்லையா? இப்போ நாமளும் என்ன பண்ணணும்? பிறரை மன்னிக்க கற்றுக்கொண்டு நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த 4 பார்ட் பார்த்தோம் இல்லையா? முதலாவது ஜெபம்னு சொல்லி பார்த்தோம். இவர்கள் சொல்லி பார்க்கும்போது யார்? துன்பப்படுத்துகிறவர்கள், அந்த மாதிரி பாவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பாவிகளில் நம்மளுமே இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, தாங்கள் செய்கிறது தெரியாமல் செய்கிறாங்க. அதே போல் பிறர் செய்கிற பாவத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுமா? தெரியாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியான அந்த மனப்பான்மையை நம்மளுக்குள்ளாக கொண்டு வர நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக மன்னிப்பு குறித்து பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பிறரோடு ஒரு ஒற்றுமையோடு, அன்போடு வாழணும்னா அதுக்கு என்ன தேவை? மன்னிப்பு தேவைன்னு பார்த்தோம். அடுத்ததான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடித்த பின்னாடி எங்கே போக போகிறோம்? கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகணும் தான் நம்மளுடைய ஆசை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசினதான இந்த முதல் வார்த்தை என்பது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். முதல் வார்த்தை மாத்திரம் இல்லை, அவர் முன்மொழிந்த 7 வார்த்தைகளுமே வந்துட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். அதாவது முன்னாடி இப்படியாக சம்பவிக்கும், இப்படியாக நிகழும் என்று சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் தான் வந்து நடைபெறுது. சரிங்களா? இப்போ இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறல் நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்லை, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாஞ்சை என்னவா இருக்கிறது? பாவிகளாக இருக்கிற நாம, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம எரி நரகத்துக்கு போகாதபடிக்கு எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம், நித்திய ஜீவனை பெறணும், பிதாவோடு கூட போய் நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வாஞ்சியாக இருக்கிறது. அதனால தான் அவர் தன்னுடைய ஜீவனை குற்ற நிவாரண பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அதை உணர்ந்தவர்களாய், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வாஞ்சையை, அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் அதை நிறைவேற்றத்தக்கதாக முயற்சிகளை எடுப்போம். பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தந்த இந்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.